இந்த சுடரோட கேஸ் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுதுங்க. சுடரோட இறப்பின் பின்புறத்தில் இருக்கிற அந்த மர்மத்தை கூடிய சீக்கிரம் ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வர இருக்கிறாங்க. அதுவும் ஏற்காட்டில் நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்துருந்துருப்போம். அவங்க தான் இப்போ வர இருக்கிறாங்க. அதனால் இப்போ அப்கமிங் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக கொண்டு போக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சுடரோட கேஸை எவ்வளோ நாளைக்கு தான் இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த தீபிகா வந்ததில் இருந்து மல்லியை மட்டும்தான் டார்கெட் பண்ணாங்க. இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால புதியதாக ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ பதவியேற்க இருக்கிறாங்க. இதற்கு இடையில இப்போ ராஜிக்கு ஒரு மர்மக்கால் வருது. என்ன ராஜி எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டோரி லைனை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ராஜி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் இதில் இருந்து தப்பிச்சிட்டோம், ரொம்பவே கூலாக இருக்கிறோம். ஏன்னா இப்போ போலீஸை நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறோம், அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தில் மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரொம்பவே தீவிரமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில இந்த ஃபோன் கால் வரவுமே அவங்க ரொம்ப ரொம்ப பதறி போக தான் செய்கிறாங்க. யாராக இருக்கும், நிச்சயமாக அது கவினா இருக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த உருவத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், கவின் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது பக்கத்திலே ஒரு லேடியோட உருவமும் தெரியுது. அப்படிங்கிறதால நிச்சயமாக இந்த சுடர் இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்கமிங்கில் சுடர் உயிரோட வருவாங்க. ஏன்னா கவின் சுடர் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சி இருக்கிறாங்க, பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சுடரை பொறுத்த வரைக்கும் விஜய் மல்லி ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால அவங்க தலைமறைவாக இருக்கலாம். ஆனால் கவின் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதால இப்போ ராஜியை மிரட்டி நம்ம பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால் ராஜிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜி இப்போ என்ன பண்ண போகிறாங்க? நிச்சயமாக இந்த விஷயத்தை தீபிகாவோட கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரகு இல்லை அப்படிங்கிறதால இவங்க தான் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக தீபிகாவுமே மல்லிக்கிட்ட பல பிரச்சனைகளை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் தரமானதாக இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்.